சிந்து சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கறதுக்கான வீடியோ ஆதாரத்த இசக்கி எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறாங்க. உடனே சிந்துவோட அப்பா இருந்துகிட்டு, "இவன் என் பொண்ணே கிடையாது. என் பொண்ண நான் தல முழுகுறேன்" அப்படின்ட்டு சிந்துவ அவங்க வீட்ல உள்ளவங்கன்னா ஒதுக்கி வச்சுடுறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணனும் பூரணி இருந்துகிட்டு, "சிவா உனக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்யா. என்ன மன்னிச்சுடுயா. சிந்து இனிமேல் இந்த வீட்லயே இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில இருக்க வேண்டாம்" அப்படின்னு சிவாவ பார்த்து சொல்லிட்டு சிந்துவ தள்ளி விட்டுர்றாங்க. உடனே சிந்து அன்னபூர்ணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த நேரத்துல மகா இருந்துட்டு வேகமா கைய பிடிச்சு இழுத்து வெளியில போய் தள்ளி விட்டுர்றாங்க. சிவா அன்னபூர்ணி கிட்ட, "பெரியம்மா, நான் சிந்துவ எந்த காரணத்த கொண்டும் கைவிட மாட்டேன். அவ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்கிற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் பெரியம்மா. அப்படி இருந்தாலும் அவள நான் மனைவியா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் அவ கூட சேர்ந்து தான் வாழ போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சினேகா இருந்துட்டு, "நீ என்ன பைத்தியமா சிவா? ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ உன்ன போய் சொல்லி ஏமாத்தியிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுற" அப்படின்னு சினேகா சொன்னதும், சிவா இருந்துட்டு, "இங்க பாரு, சிந்துவ பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அமைதியா இரு. நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புறீங்களா?" அப்படிங்கிறாங்க. உடனே சினேகாவோட அப்பா இருந்துட்டு, "என்ன சிவா சொல்லியிருக்க? சொல்றேன். என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு குடுத்துருக்க. மறந்துட்டியா?" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க, நான் சிந்துவ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சிந்து கூட தான் சேர்ந்து வாழ போறேன்" அப்படின்னு சிவா சொன்னதும், அன்னபூரணி வந்துட்டு, "என்ன சிவா சொல்ற? அவ நாளைக்கு என்ன பொய் சொல்லினாச்சும் இந்த வீட்ல உள்ளவங்கள என்னனாச்சும் பண்ணுவா. அவ கூடயா நீ சேர்ந்து வாழ போற?" அப்படின்னு அன்னபூரணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல பெரியம்மா, நீங்க சிந்துவ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ என்ன பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அவ பண்ண நல்லதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா பெரியம்மா?" அப்படின்னு இங்க சிவா கேட்குறாங்க. "என்ன நல்லது பண்ணிட்டா? அவ உன் வாழ்க்கைய கெடுத்துருக்கா" அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க. "இல்ல பெரியம்மா, நான் சிந்துவோட ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது சிந்துவோட சேர்ந்து வாழணும். அவ இந்த மாதிரி நிலைமையில நான் அவ கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சிவா சொல்றாங்க. "சிந்துவ நீ இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்" அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க. உடனேவும் சிவா இருந்துட்டு, "சரி பெரியம்மா, நான் சிந்துவுடன் இந்த வீட்ட விட்டு போயிடுறேன். என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து வீட்ட விட்டு போயிடுறாங்க. இங்க மகா இருந்துகிட்டு, "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க தலையிடாதீங்கம்மா இதுல" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்து கூப்பிட்டு வீட்ட விட்டு போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.